வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரயில் அடுக்கு பாத்திரத்தை பத்தி நம்மளுடைய வியூவர்ஸ் கேட்ட क्वेश्चनக்கு தான் ஆன்சர் பண்ண போறோம். சோ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செட் வந்து பாத்தீங்கன்னா 27 பீசஸ் இருக்க செட் தான் இது. சோ இதுலயே நம்ம 18 பீஸ் இருக்குறதையும் நம்ம தனியா நம்ம கொடுப்போம். சோ நிறைய வந்து நம்ம கிட்ட டவுட்ஸ் இத பத்தி கேட்டிருந்தீங்க. சோ அதுக்கான பதிவு தாங்க இது. சோ டவுட் நம்பர் 1, இந்த பாத்திரத்துல நம்ம சமைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சோ இது வந்து பித்தளை பாத்திரம். பித்தளை பாத்திரத்துக்குள்ள வந்து ஈயம் பூசி இருக்கும். சோ ஈயம் பூசி இருக்கிறதுனால கண்டிப்பா இதுல வந்து சமைக்கலாம். கொஞ்ச நாள்ல, அதாவது நீங்க ரெகுலரா இதை வந்து பயன்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஈயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிடுங்க. சோ அப்ப போகுதுன்னா எங்க மிக்ஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும். கண்டிப்பா ஈயம் அப்படின்றது நம்ம உடம்புக்கு ரொம்பவே தேவையான ஒரு விஷயம். அதுவும் இது வந்து வெள்ளியங்க, ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல அழகா நம்ம வந்து ஃபினிஷிங்கோட நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஈயம் வந்து ரெகுலரா யூஸ் பண்ண அது போகும். போயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் உங்களுக்கு கலர்லாம் மாறிடுங்க. ஸோ போயிடுச்சுன்னா திருப்பியும் வந்து நீங்க ஈயம் பூசிக்கணுங்க. ஸோ அதுதான் வந்து ஈயத்தை பத்தி நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். கண்டிப்பா இதுல வந்து சமைக்க முடியும். கேள்வி நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இவ்வளவு வெயிட் வருதே, இதுல இன்னும் கொஞ்சம் வெயிட் கம்மியா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம அப்ராட் கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. சோ இதுலயே இன்னும் வெயிட் கம்மி பண்ணோம் அப்படின்னா இந்த எம்எம் குறைஞ்சிரும். எம்எம் குறைஞ்சதுன்னா இந்த ஹார்ட்னஸ் நமக்கு கிடைக்காதுங்க. சோ அதனால இதோட வெயிட் கம்மியா நம்மளால பண்ண முடியாது. அதே மாதிரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கேள்வி இருந்தது. கேள்வி நம்பர் 3 என்னன்னா, சோ இது வந்து இவ்வளவு வெயிட் கம்மியா இருக்கு, இது குவாலிட்டி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ நம்ம கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ்க்கு அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ இது வந்து சமைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிற மாதிரி திக்னஸ்ல தான் இது இருக்கும். நீங்க சிங்கிள் பாத்திரம் வாங்குறீங்கன்னா ஒரு பாத்திரமே நல்லா மொத்தமா நீங்க எடுத்துறோம்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இந்த ஒரு கண்டெய்னருக்குள்ள இத்தனை பாத்திரமும் வைக்கணும் அப்படின்னா நமக்கு சமைக்கிறதுக்கும் அது பெர்ஃபெக்ட்டா பொருந்தணும் அப்படின்னா இந்த எம்எம் திக்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அது வந்து பாசிபிளா இருக்குங்க. சோ இந்த ரயில் அடுக்கு பாத்திரத்துல வர இந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து சமைக்கிறதுக்கு பொருத்தமா இருக்க திக்னஸ்ல இருக்கும். இது ரொம்ப கம்மி அப்படின்லாம் இது சொல்லிட முடியாது. நல்ல ஹார்டா தான் இது வந்து இருக்குங்க. சோ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, இதுல எல்லாமே வந்து இப்ப சர்வம் தனியா இருக்கு, பால்வானம் இருக்கு, அடுக்கு செட் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஆனா இதுக்கு மூடி எங்கங்க, மூடி இல்லாம எப்படி இது வாங்குறது அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருந்தது. கண்டிப்பா நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, நிறைய பொருளை ஒரு கண்டெய்னருக்குள்ள போட்டு நமக்கு காம்பேக்டா இருக்கணும். அதுதான் வந்து கான்செப்ட். சோ இந்த மாதிரி ஒரே கண்டெய்னர்ல போடும் பொழுது இதுக்கான மூடிகள் வந்து இதெல்லாம் வைக்க முடியாத காரணத்தால இது கூட வந்து மூடிகள் வராது. நீங்க மூடி வேணும் அப்படின்னா நீங்க செப்பரேட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமே தவிர இது கூட வந்து நம்ம கிட்ட மூடி அவைலபிள் இல்லைங்க. அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த பீசஸ் வந்து தனியா கிடைக்குமா? இப்ப இந்த பால்வானம் எடுத்துட்டீங்கன்னா இது தனியா கிடைக்குமா? அந்த நெய் தவளை எடுத்தோம்னா இதுல தனியா ஒரு 10 பீஸ் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. சோ அதாவது இது தனியா கிடைக்கும். பட் ஆனா இதே ஹைட் இதே வித்துல கிடைக்குமானா கிடைக்காது. ஏன் அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ள வைக்கிறதுக்கு பொருத்தமா நம்ம வந்து இத மெஷர்மெண்ட்ல பண்ணிருப்போம். அதனால இதே மெஷர்மெண்ட்ல உங்களுக்கு வந்து 10 பீஸ்னா கண்டிப்பா வராது. இல்ல ஒரு சிலருக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னுட்டு இந்த 3 மட்டும் தனியா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. அது கண்டிப்பா தனியா கிடைக்காதுங்க. இதே ஹைட் இதே வித்துல வந்து கண்டிப்பா கிடைக்காது. இது வேணும்னா கொஞ்சம் மாறுபடும். சோ ஹைட்டும் வித்தும் கொஞ்சம் மாறுபடும். அப்படி வேணா நீங்க தனியா நீங்க செட்டா நீங்க வாங்கிக்கலாம். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவை இது ஈயம் பூசணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேரு. இது நீங்க ரெகுலரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு வருடத்துல இந்த ஈயம் வந்து நமக்கு போயிடும். திருப்பி நீங்க ஈயம் பூசுற மாதிரி இருக்கும். எப்பயாவது ஒரு தடவை தான் நான் வந்து இதுல சமைக்கிறேன், இல்ல எங்கேயாவது நம்ம ஷிஃப்ட் ஆகி இருக்கும் பொழுது இந்த டெம்பரவரியா ஒரு மாசம் சமைப்பேன் அப்புறம் பிரேக் விட்டுருவேன், இந்த மாதிரினா நீங்க இது திருப்பி எடுத்து நீங்க யூஸ் பண்ணும் பொழுது பாருங்க, நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது கலர் வேரியன்ட், அதாவது டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னாலோ இல்ல உள்ள வந்து உங்களுக்கு ஏதாவது பித்தளை வெளியில தெரியுது அப்படின்னாவோ அது கண்டிப்பா ஈயம் பூசிடணும். ஈயம் பூசிட்டு தான் யூஸ் பண்ணணும். இல்ல நான் புதுசாவே வச்சிருந்து யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க ஒரு 5 வருஷம் எதுவுமே பண்ணல, தொடவே இல்லை அப்படின்னா திருப்பி எடுக்கும் பொழுது கிளீன் பண்ணிட்டு ஒரு தடவை ஈயம் பூசிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. அடுத்த கேள்வி, முக்கியமான கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா, நிறைய பேருக்கு பிடிக்குது இந்த பாத்திரம், பட் இவ்வளவு விலையா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குங்க. ஆனா வந்து இதுல 27 பீஸ் அடங்கிய இந்த செட்டு ரீசனபிளான பிரைஸ்ல தான் இப்போ நம்ம கிட்ட வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றும் வந்து
வச்சுதான் செய்யணும். ஒன்னொன்னுக்கும் உள்ள ஈயம் பூசுறோம், ஃபுல் குவாலிட்டியோட இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த ப்ரைஸ். ஸோ இதோடைய யூசேஜும் அதிகம், கொஞ்சம் ப்ரைஸும் ஜாஸ்தி. இந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கேஜி கணக்கா இல்ல இந்த ஒரு செட்டு கணக்கா அப்படின்னு கேக்குறீங்க. இது ஒரு கிலோ வந்து கம்மி தானுங்க, இது ஏன் இவ்வளோ ரேட் அப்படின்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வருது. பட் நீங்க கிலோவா வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரி ஹைட்டு வெயிட் கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு 10 பீஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து வெயிட் கணக்குல நம்ம கொடுக்கலாம். ஆனா இது வந்து செட்டு கணக்குங்க. இந்த செட்டு பண்றதுக்குன்னு தனியா நேர்த்தியா டீம் தான் பண்றாங்க. இது செட்டு கணக்குல மட்டும்தான் நமக்கு பிரைஸ் வரும், வெயிட் கணக்குல இது பிரைஸ் வராது. அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ நம்ம வந்து ட்ரைப்லையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலும் சேர்த்து வர இந்த மாதிரி ரயில் அடுக்கு செட்டு நம்ம வந்து இப்போ ப்ரிப்பரேஷன்ல இருக்குங்க. ஸோ அது முடிஞ்சோடனே கண்டிப்பா அதுக்கான வீடியோ போடுவோம். ஸோ அது வந்து வெயிட் இன்னுமே கூடுமே தவிர குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கான ப்ரைஸ் வேல்யூவேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ நான் வந்து ரிலீஸ் பண்றேன். ஸோ அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இவ்வளோ விலை இருக்கே எங்க எல்லாத்தாலையும் வாங்க முடியல, இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ இஎம்ஐ ஆப்ஷன் இது வரைக்கும் நம்ம பண்ணல. ஸோ இதுக்கு மேல பண்ணலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கோம். ஸோ உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க மந்த்லி பேமெண்ட் முடிச்சுட்டு ஃபுல் பேமெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கு வந்துருங்க. ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா இது இண்டக்ஷன் பேஸ்டான்னு கேட்குறீங்க. இது இண்டக்ஷன்ல வைக்க முடியாதுங்க. ஸோ அடுப்புல மட்டும்தான் இது பயன்படுத்த முடியும். ஸோ இது ஃபிளாட் சர்ஃபேஸ் இல்லை, அதுவும் இல்லாமல் இது வந்து பிராஸ். ஸோ இது நம்ம வந்து இண்டக்ஷன்ல பயன்படுத்த முடியாது. ஸோ இது தவிர இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல அதுக்கான பதில்கள் நான் வந்து போடுறேன். ஸோ இது ஒரு தடவை இந்த செட்டை நான் காமிச்சிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யறேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நமக்கு ஒரு கண்டெய்னருங்க. ஸோ இந்த கண்டெய்னர்ல நீங்க ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதோ மூடியோட வந்துடும். இந்த மூடியிலையும் நீங்க சமைக்கலாம். இது வந்து ஒரு வானல் மாதிரி நீங்க பயன்படுத்தி இதுலயும் நீங்க வந்து சமைக்கலாங்க. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது நெய் தவளை. ஸோ இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கு, இல்லை நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோல கூட நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து நெய் தவளைங்க. இது சர்வம்ல நமக்கு டிஃபரெண்ட் சைஸஸ்ல இருக்கு. இது வந்து மினி சர்வம். ஸோ இதுல 2 பீசஸ் இதுல வருது. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது பால்வானம். ஸோ பால்வானம் இதுலயும் நமக்கு டிஃபரெண்ட் சைஸஸ்ல இருக்கு. இதுல வர சைஸஸ் நமக்கு திருப்பி கிடைக்காது. இது சொம்புங்க, ரொம்ப அழகா கியூட்டா இருக்கு. ஸோ இந்த சொம்பு ஒண்ணு வருது. இது வந்து அடுக்க செட்ல நமக்கு இதுல 3 பீசஸ் வரும். ஸோ இது 3 சைஸ் 3 பீசஸ் வந்து நமக்கு வருதுங்க. ஸோ இது எல்லாத்துலயுமே ஈயம் பூசிருக்கும். எது இதுல சமைக்கலாமோ எல்லாத்துலயுமே ஈயம் பூசிருக்கும். ஸோ ஒரு ஃபில்டர் பிளேட் வந்துடும். ஸோ நீங்க இந்த அடுக்கு பாத்திரத்துக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்க வந்து இந்த நெய் தவளைக்கும் இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடுக்கு செட்ல வர சின்னது. ஸோ இதுலயும் நம்ம வந்து இப்போ 2 பீஸ் இதுல வந்து கொடுக்குறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 டிஃபரெண்ட் சைஸஸ்ல வர கப்ஸுங்க, ரொம்ப அழகா. இதுலயும் ஈயம் பூசி இருக்கு. இதில் நீங்க வந்து இதை சர்வ் பண்றதுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 3 டிஃபரெண்ட் கரண்டி வந்துருக்கு. ஸோ கரண்டி நீங்க வந்து இது ஸ்க்ரூ மாடல் தான், உடன் ஹேண்டில் இருக்கு. நீங்க பின்னாடி அதை அப்படியே ஸ்க்ரூ போட்டுக்கலாம். ஸோ இதுல 3 டிஃபரெண்ட் ஆன கரண்டி வந்துருது. அடுத்தது சர்விங் பவுலுங்க. இதை வந்து கர்ட் பாட்டுன்னு சொல்லுவோம், தயிர் குவளை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல நமக்கு 2 பீசஸ் வந்துருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கிண்ணம். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷ்ல வர கிண்ணம். இது வந்து நீங்க சர்வ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது தாண்டி நமக்கு 2 டவரா செட் வருதுங்க. ஸோ 2 டவரா செட் வருது. ஸோ மொத்தத்துல இது வந்து பாத்தீங்கன்னா 27 பீசஸ் வருதுங்க. ஸோ இதுலயே வந்து 18 பீஸ் இருக்கிறதும் இருக்கு. 18 பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இந்த கரண்டி வராதுங்க. ஸோ இந்த கிண்ணம் இது வராதுங்க, இது வராதுங்க. மொத்தம் 9 பீஸ் வராது. மீதம் எல்லாமே வந்து நமக்கு 18 பீசஸ்லயும் இருக்குங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்கிற ரயில் அடுக்கு செட்டுடைய பொருட்கள்ங்க.
ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். நீங்கள் இன்னைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த 7 நாட்குள்ள உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து சேரும். ஃப்ரீ டெலிவரி தாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்க உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஸோ மச். நான் நித்யா அக்ரோ ஷாப்பில இருந்து. நன்றி.